ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு கத்திரிக்காய் பொரியல், அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொடி சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு நான் காட்டுறேன் வாங்க. இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பொடி செய்கிறோம். அந்த பொடி நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பொரியலுக்கும் இந்த பொடி நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் இதில் கத்திரிக்காய் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷமாவது ஆகும் இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வர்றதுக்கு. இதுக்குள்ளே நம்ம இதுக்கான பொடியும் ரெடி பண்ணிடலாம். இந்த பொடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிங்கன்னா நிறைய நாளே இருக்கும். நீங்கள் ஒரு சாட்டர்டே சண்டேயில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ஃப்ரை பண்ண தேவையில்லை. அடுத்தடுத்த பொருள் சேர்த்துட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலை நல்லா கலர் மாறணும். ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றீங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்திருக்கோமோ அதே கப்பில் 1 கப்பு எள்ளு எடுத்திருக்கோம். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் இந்த பொடிக்கு ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஜீரகம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் நம்ம ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். தனியாவும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த 2 ஸ்பூன் தனியா 2 ஸ்பூன் ஜீரகம் இந்த பொடிக்கு ஒரு ஸ்பெஷலான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்திருக்கோமோ அது பாதி பங்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் நம்ம இதில் சேர்த்து அரைச்சிடலாம். அப்புறமா கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/2 மூடி. நீங்கள் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், இது சேர்க்கணும்னு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. அப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் குறையாக பொடி அரைச்சிக்கணும். பாருங்கள், அந்த பொடியே பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு ஒரு சூடான சாதத்தில் இந்த பொடி சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட வெங்காயமும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நீங்கள் இப்போ இந்த கத்திரிக்காயில் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது ஒரு 4-5 ஸ்பூன் பொடி இதில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் அளவு எவ்வளோ கத்திரிக்காய் எடுத்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு செய்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொடியும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இந்த பொடி இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிக்கணும். மேலே நல்லா கொத்தமல்லி தூவிடுங்க. இந்த பொரியல் நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம போட்ட பொடியும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி கத்திரிக்காய் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்தடுத்த வாட்டி இதே செய்ய சொல்லுவாங்க. சூடான சாதத்தில் சாம்பார் ஊற்றிட்டு இந்த கத்திரிக்காய் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.